ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பப்ளு. நீங்கள் ஒவ்வொரு ஃபேக்னால ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் உங்களோட ஒரு ஆள் தான். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, நான் எப்படி லைஃப்பில் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன், எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன், அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ அது முழுக்க முழுக்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. யாரும் வந்து பர்சனலாகவோ அஃபெண்ட் ஆக வேண்டாம். ஸோ கெட் பேக் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோ ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னா, நான் எப்படி ஃபிட் ஆகுறேன், ஐ மீன் நாட் வெயிட் லாஸ் அப்படி சொல்ல வேண்டாம், ஃபிட் ஆகலாம் அப்படின்னு பாசிட்டிவ் வேல எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் எப்படி ஃபிட் ஆகுறேன், நீங்களும் என் கூட ஃபிட் ஆகுங்க. உங்களோட செல்ஃப் ஒர்த்தையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணணும். அரௌண்ட் த பீப்புள் யூ ஃபேஸிங் கிரிட்டிசிசம். ஸோ நீங்கள் வந்து என்றைக்குமே யாருக்காகவும் உங்களோட வெயிட்டு, உங்களோட பாடி விட்டு தரக்கூடாது. இப்போ நீங்கள் 90 kgs இருக்கீங்களா, ஈவன் பாய் ஆர் கேர்ள், people will criticize. Even if you are 40 to 45 kg, people even still criticize because you are like looking like a stick. Someone call you like broomstick. அதெல்லாம் எப்படி இருந்தாலும் criticism வரதான் போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் எப்பயுமே உங்கள் வெயிட்டை விட அதிகமாக இருக்கணும். இஃப் யூ ஆர் 90 kg, your confidence will be 180 kg. ஸோ அது மறக்காமல் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக செகண்டில் வச்சுக்கணும். இதை நான் எப்போ ரியலைஸ் பண்ணால், ஜஸ்ட் சொல்லப்போனால் லாஸ்ட் டூ டு 3 இயர்ஸாக நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பீப்புள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, ஐ வில் கிரிட்டிசைஸ் தெம் வித் தேர் ஃப்ளாஸ், நாட் லைக் இன் நெகட்டிவ் வே. நானும் சர்க்காசமாக சொல்லுவேன். ஸோ உங்கள் ஒர்க்கை பாருங்கள், உனக்கே 1008 வேலை இருக்குது, என் வெயிட்டை பற்றி நீ கவலைப்படுறியா, அவ்வளோ உனக்கு முக்கியமாக போச்சா, லைக் தட் அந்த மாதிரி சொல்லி நானும் பதில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தே வில் நாட் டெல் யூ அகெயின் த வாட் யூ கோயிங் த்ரூ. ஸோ அதை பற்றி நம்ம திருப்பி பேச மாட்டாங்க. ஸோ இதை வந்து செல்ஃப் டிஃபென்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் அ ரூட், because you are going through some kind of thing, but people will still come and say like this means it will make you worse. ஸோ நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்றைக்குமே ஒர்த்து லோவாக ஃபீல் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது. என்னோடய ஜேர்னி, என்னோடய லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் மறந்துட்டாலும் நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ட்டை விடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ என்னோடய ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ உங்கள் வீடியோவில் ஒரு மாதிரி பீட் சவுண்டு வந்தால் மேபி பிகாஸ் ஆஃப் மை ரீசன். ஸோ தொடர்ந்து பேசுகிறதுனால அந்த சவுண்டு வரும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ ரிவீலிங் மை ஃபேஸ். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் பேட் கமெண்ட், உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து தாராளமாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் எடுத்துக்கலாம். பேட் கமெண்ட்ஸை நான் இக்னோர் பண்ண தான் போகிறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் மிஸ்ஸியாக இருக்கேன் பிகாஸ் ஐ காட் ஃபீவர். ஸோ வீடியோவில் பேசுகிறப்போ கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. பட் ஐ வில் இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் அண்ட் மை வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ ஹேட் ஜாண்டிஸ் when I was studying standard. ஸோ அப்போ ஜாண்டிஸ் வந்தப்போ நான் அப்போல்லாம் ரொம்ப லீவ். அப்போ பீப்புள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் பொண்ணு சாப்பிடாதா, ஏன் இப்படி லீனாக இருக்கா, ஏன் சாப்பாடு போடுறது இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த பீப்புள் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் பீப்புள் டெல் லைக் தட் உங்கள் பொண்ணுக்கு ஏன் இப்போ வெயிட் ஏறிடுச்சு, வெயிட் குறைக்க வைங்க. தே டோன்ட் நோ வாட் ஐ வென்ட் த்ரூ, சிம்பிளி சே லைக் தட் வே. ஸோ அப்போ தான் கிரிட்டிசைஸ் நான் ரொம்ப ரிசர்வ். பீப்புள் criticize me or tell something bad about me, I will not react. அந்த ஸ்டேஜில் எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. பீப்புள் வந்து இப்படி தான் அப்படின்னு நான் ஜஸ்ட் ஓகே அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுருவேன். பட் ஐ வில் ஃபீல், பட் ஐ நோ வாட் ஐ ஃபெல்ட் இன் தட் டைம், ஆன் தட் டைம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். இஃப் யூ ஆர் 15 ஆர் இஃப் யூ ஆர் 50, இஃப் யூ ஆர் 80s, ஐ டோன்ட் நோ. பட் நீங்கள் வந்து
எல்லாத்தையுமே அழகு தான், அதை மறக்கக்கூடாது. எல்லாமே ஒரு ஒரு கிரியேஷன் இந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்குதானே, ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம இருக்கணும்? ஸோ ஒவ்வொருத்தவங்களோட குவாலிட்டி ஆஃப் நேச்சர் வந்து மாறும். அதனால் வச்சு அதை வச்சு நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ பீப்புள் வந்து ஸ்மால் மைண்டடாக இருக்கிறத விட்டுட்டு ப்ராட் மைண்டடாக இதுவும் அவங்க தான், இப்படி இருக்கிறதும் அவங்க கேரக்டர் தான் அப்படின்னு ஈஸியாக போயிட்டா யாருமே வந்து ஹர்ட் ஆக மாட்டாங்க. ஆஃப்டர் எனக்கு அந்த ஜாண்டிஸ் வந்த அப்புறம் நான் ரொம்பவே ரிசர்வ்ட் ஆகிட்டேன். சோஷியல் ஈவெண்ட் அதிகமாக போகிறதில்ல. ரொம்ப ஐ ஃபீல் லைக் ஆல்வேஸ் டயர்டு. ஸோ அப்போ இருக்க டைமில் எப்படி ஸ்போர்ட்ஸு வீசிங் இருக்க ப்ராப்ளம்னால நான் எதுவுமே போக மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் டயர்டு. அதெல்லாமே குறைச்சிக்கிட்டேன். 9th 10th வந்தோடனே ஸ்டடீஸ் அப்படியே போயிடுச்சு. 10th பப்ளிக் எக்ஸாம் டைமில் வெயிட் கெயின் தான், வெயிட்டாக தான் இருந்தேன். பட் இருந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸ்டடீஸ் தான் போச்சு அந்த 11th 12th எல்லாமே. அப்புறம் இந்த 12th லீவில் தான் கொஞ்சம் வெயிட் போட்டேன். சொல்லப்போனால் ஐ வாஸ் அரௌண்ட் லைக் 12th டைமில் 62 அந்த மாதிரி சப்பி தான். பட் அந்த ஹைட்டுக்கு அது சப்பி தான். 70 கிட்ட வந்தது. வித்தின் 2-3 months 70 கிட்ட வந்துட்டேன். ஐ வாஸ் அரௌண்ட் 6 to 7 kg ஏறிட்டேன். காலேஜ் இருந்தேன்னா ஐ வாஸ் 70. அதுக்கப்புறம் லாக்டவுன் டைம் ஃபர்ஸ்ட் இயர் டைமில் லாக்டவுன் வந்துச்சு. பட் ஐ ஸ்டில் வாஸ் ஆக்டிவ். ஐ எம் நாட் அ லேசி பர்சன். பட் ஐ ஃபீல் லைக் டயர்டு அது மட்டும்தான். ஐ எம் நாட் அ லேசி பர்சன். people will think like that I am a lazy person, I can't do things. But I am struggling with my own body. How can I be active all the time? ஒருத்தவங்களோட எனர்ஜி லெவல் மாறும். ஸோ நான் அந்த டைமில் அப்படி இருந்தேன். லாக்டவுன் டைமில் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், டயட் இருப்பேன், சூப் வச்சு கொடுப்பேன், இவ்வளோ தான் சாப்பிடுவேன், எல்லாமே நான் பண்ணினேன். அப்போ நான் குறைஞ்சேன். தேர்ட் இயர் வரும்போது 75. நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத ஒரு காரணத்தினால தான் வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அதனால எனக்கு வயிறு ஏறி இறங்குறது, வயிறு ஒபிஸ் ஆகி மறுபடியும் ஷ்ரிங்க் ஆகுறதுனால எக்ஸசைஸ் பண்ணி ஷ்ரிங்க் ஆகல, திடீர்னு சடன் வெயிட் லாஸ் ஆகணும், நிறையா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணேன். வெயிட் லாஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர் காலேஜ் ஐ ப்ரிப்பேர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதில் பிஸி ஆகிட்டேன். லாஸ்ட் இயர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்புறம் நான் லைஃப் கொஞ்சம் பிஸியாக ஆகிடுச்சு. சின்னதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டடீஸ் தான். ஸோ 11th 12th பயோ குரூப்பு, காலேஜ் மேக்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் யூனோ தட் பேங்கிங் எக்ஸாம். ஸோ அதனால ரொம்ப லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய ஓவர் திங்கிங், அதனால் ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப சேட் ஆகிட்டேன். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. யூ ஆர் லைக் இன் அ லோ ஸ்டேட், யூ கான்ட் பி ஆக்டிவ். பீப்புள் வில் திங்க் தட் யூ ஆர் லேசி. ஸோ அது அப்படி கிடையாது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து ஆக்டிவாக இல்லாத டைமை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க, அது ரொம்ப தப்பு. பீப்புள் வந்து என்கிட்ட என்னை சுற்றி இருந்த பீப்புள், கூட பிறந்தவங்க யாரும் என்னை ஜட்ஜ் பண்ணதில்லை. பீப்புள் லைக் அரௌண்ட் மை அப்பா ரிலேட்டிவ், அம்மா ரிலேட்டிவ் கூட அவ்வளோ கிடையாது. பட் தே ஆல்சோ கிரிட்டிசைஸ்டு மீ, பட் ஐ டிடன்ட் ஹியர் ஃப்ரம் their own mouth. ஸோ அப்பா சைடு சொல்ல போனால் everyone will judge my weight because of who will marry her, she being overweight. ஓவர் வெயிட்டு தாண்டி பிளாக்காக இருக்கிறது. எங்கள் அப்பா கருப்பாக இருக்காரு, ஸோ நான் எப்படி இருக்க முடியும்? எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறது தப்பா இல்லை ஒயிட்டாக இருக்கிறது தப்பா சொல்லுங்கள். நான் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி தான் நான் இருக்க முடியும். ஸோ அதனால என்ன தப்பு? அவங்க என்ன நேச்சரில் இருக்காங்களோ அது மாதிரி தான் நான் இருக்க முடியும். ஓவர் வெயிட்னாலேயோ கருப்பாக இருக்கிறதாலையோ என் கேரக்டர் மாற போகிறதில்ல. ஓவர் வெயிட்டும் கருப்பாக இருக்கிறதும் இது வந்து ஒரு 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 பர்சனை வந்து சப்ரஸ் பண்ணிடுது. பாய்ஸ் எவ்வளோ கோ த்ரூ பண்ணுறாங்களோ அதோட டபுள் மடங்கு கேர்ள்ஸும் கோ த்ரூ பண்ணுறாங்க if they are overweight. People will easily judge you for being just இக்னோர் பண்ணிக்குவாங்க. ஸோ முன்னாடி பாட்டில் மைக்கோட சவுண்ட் அதிகமாக வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் மை ஃபேன் சவுண்ட். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது.
So ignore that, I will correct it in next video. Then ஓப்பனாகவே சொல்லுவாங்க எங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே. அது வந்து ஹர்ட் ஆகும். அவள் எப்படி எடுத்துக்குவா, அவள் லைஃப்பில் என்ன பண்ணுறா, ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. சிம்பிளி they will say like that, you are overweight, just lose some weight அப்படி சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. என்னமோ வந்து அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரியோ என் வெயிட் தூக்கிட்டு சுமக்கிற மாதிரியோ. ஐ திங்க் பீப்புள் ஆர் ஸோ பீங் நெகட்டிவ் ஆல் த டைம். எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நல்லதாகவே சொல்ல மாட்டாங்களா பீப்புள். அதெல்லாம் தாண்டி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களே என்னை பற்றி என்ன பண்ணுற, லைஃப்பில் எப்படி இருக்க, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறது இல்லை. ஜஸ்ட் சிம்பிளி என்ன வெயிட் போட்டுட்டியா, வெயிட் இழைச்சிட்டியா, இழைச்சாலும் இழைக்காது உங்களுக்கு என்ன, ப்ளீஸ் டூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அதுதான் சொல்ல தோணும். பட் ஐ கான்ட் சே இட் ஓப்பன்லி. நம்ம அவங்கள பார்த்து எப்படி கிரீட்டிங்ஸ் கொடுக்குறோம், எப்படி இருக்க, லைஃப் எப்படி போகுது, சூப்பர் பாராட்டுறோமோ அது மாதிரி ஒன்றுமே எனக்கு ரிசீவ் ஆகாது. பீப்புள் வில் பி லைக் ஓவர் வெயிட் ஆகிட்டேன், வெயிட் போகிற, ஜஸ்ட் சிம்பிளி மூஞ்சிக்கு நேராக இப்போ தான் பார்க்குறோன்னா என்ன வெயிட் போட்டேன், வெயிட் போகிற. ஸோ ஒருத்தவ வந்திருக்காங்கன்னா பேசுறது கூட இல்லை, சிம்பிளி இதை பற்றியே தான் பேசுகிறீங்க. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, என் வயிறு என்ன பிரச்சனை. இது எப்போனா ஐ ஃபேஸ்ட் ஓவர் லைக் 100 to 150 டைம்ஸ் இந்த லைஃப்பில். இதை கேட்டு எனக்கு இப்போலாம் வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட பாடியே எனக்கு ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிற டைம் வந்துட்டு. அதனால தான் ஐ புட்டிங் திஸ் வீடியோ. ஸோ வந்து அவங்க சொல்கிறனால இவங்க சொல்கிறனால ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி தான் நான் எப்போவோ வெயிட் குறைச்சிருப்பேன். பட் என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், வெயிட் குறைக்கிறது தான் நமக்கு வேலையா? எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் ஒரு பிடிச்ச விஷயம் செய்யணும், ஏதாவது அவங்களுக்கு தோணி பண்ணினா தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் வெயிட் லாஸ் பண்ணாமையாக இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணுறேன், மறுபடியும் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஐ எம் பீங் ஸோ மச் திங் ஐ ஃபேஸ்ட். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ வெயிட் லாஸ் மட்டும்தான் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும், என்ன படிக்கிற எப்படி இதெல்லாம் கிடையாது. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஐ டுக் அ டெசிஷன். I will be a person to criticize them back. ஸோ நான் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இருக்கவங்க நான் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் தீருவேன். இல்லைனா ஐ வில் டெல் தெம் ஸ்ட்ரைட்லி ஸ்டாப் திஸ் திங் இமீடியட்லி. எனக்கு இது பிடிக்கல அப்படி சொல்லிடுவேன். இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம்னா ஐ வில் கட் தெம் ஆஃப். அவ்வளோதான். என்னோட லைஃப்பில் நான் தான் முக்கியம், மற்றவங்க முக்கியம் இல்லை. என்ன செல்ஃப் டேமேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? நெவர் தி வே. அவங்க வந்து ஃப்ரெண்டே கிடையாது. தே வில் ஜட்ஜ் யூ ஃபார் யுவர் அவுட்லுக். இது மட்டும்தான் உங்களோட கேரக்டருக்கு. யாருமே இப்போ நான் யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு யாருமே சப்போர்ட்டிவாக கிடையாது, எக்ஸப்ட் மை பேரண்ட்ஸ், மை கிராண்ட் பேரண்ட்ஸ், சிஸ்டர். இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்களை தவிர யாருமே எனக்கு வந்து பேக் போனம் கிடையாது. ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே நான் வந்து டீப் திங்கிங்காக இருக்கனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். இப்போ தான் வந்து எல்லாமே லைட்டாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லைஃப் வந்து இது மட்டும் இல்லை அப்படின்னு கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வாஸ் த ஒப்பீனியன். ஸோ நீங்களும் வந்து இனிமேல் வந்து வெயிட் லாஸ் என் கூட ஐம் சாரி நாட் வெயிட் லாஸ் என் கூட சொல்லிட்டாங்கன்னா நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் இந்த வீடியோவில் தெரிவிங்க. இது ஜஸ்ட் முழுக்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்னோட கான்டெக்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி அடுத்த வீடியோ கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி போடுங்க. ஸோ பேக்ரவுண்டு வந்து நான் இன்றைக்கி நல்லா எல்லா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஃபீவர். ஸோ எப்படியாவது இந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோ கீழே போடுங்க. ஸோ பாய்.